வணக்கம், வெல்கம் டு மெகலா சமையல். இன்னைக்கு வீடியோவில் எங்கள் பாட்டி எப்படி மீன் குழம்பு செய்வாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மீடியம் பால் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை ஒரு கப் தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மண்சட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் இந்த புளி தண்ணியை கையிலேயே வடிகட்டி ஊற்றிடுங்க. இப்போ அந்த புளி தண்ணியில் 2 பச்சை மிளகா, 2 பாதியாக கட் பண்ண தக்காளி, 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 இல்ல 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு கையிலேயே நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட பாதி கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் 3 பீஸ் தேங்காவை நல்லா சின்னதாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்துடுங்க. கூட எக்ஸ்ட்ரா 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக 4 பீஸ் மாங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிருங்க. இன்னொரு சைட் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு அது கூட 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு சைடில் இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீனை இந்த குழம்புல சேர்த்துருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மீன் நல்லா வெந்திருக்கும். அந்த டைமில் நம்ம தாளித்து வச்ச சின்ன வெங்காயம் பூண்டியும் இந்த குழம்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான வாசனையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யும் போது கண்டிப்பாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் மெகலா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.